அதே மாதிரி பீகாருடைய காற்று இங்கு வீசுமா அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்னன்னா 10,000 ரூபாய் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, தங்களிடத்தில் அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கொடுத்த 10,000 ரூபாயின் மூலமாக பெண்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட 8% அதிகமாக பெண்கள் வாக்களித்தாங்கிறது ஊரறிந்த செய்தி. 1,80,000 ஜீவிகா தீதிசை களத்தில் இறக்கி கொடுத்த 10,000 ரூபாய் கரெக்டா ஓட்டா மாறுதா என்பதை வழிவகை செய்தது தேர்தல் ஆணையம். இது எல்லாமே தேர்தல் முறைகேடு. இவர் செய்தது அனைத்துமே தேர்தல் முறைகேடு மூலமாகத்தான் இவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அவங்களே அக்காவே ஒன்று சொன்னாங்க, எப்பவுமே திமுகலே இருப்பாங்க அப்படின்னு, யோசிக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அதனால தான் நான் சரி என் டர்ன் வரும்போது சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். அவங்களே சொல்றாங்க விஜய் கூட போலாமான்னு ஒரு பேச்சு இருக்குன்னு. இதுல எது சரின்னு எனக்கு தெரியல. அப்ப எல்லாரும் யோசிக்கிறது தான். அப்படி பார்த்தா தமிழ் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவரிடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. கேட்குறாங்க, நீங்க எல்லாம் ஒழுங்கா கவர்னரா இருந்திருக்க வேண்டியது தானே, இங்கேயே வரீங்கன்னு ஏன் கட்சிக்காரங்களே என்ன கேட்கறாங்க அப்படின்னாங்க. அது எந்த கட்சியில் நடந்தது? அப்ப செய்யறது அண்ணாமலையான பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க அண்ணாமலை தம்பிட்டே போய் கேளுங்கன்றாங்க. இதெல்லாம் கட்சின்னு இருந்தா எல்லாரிடத்திலும் நடப்பதுதான். அதனால் எங்களுடைய வாதம் மிக மிக தெளிவு. பீகாருடைய காற்று இங்கு வீசும் என்று திண்டுக்கல் சீனிவாசன் நம்புவாரே ஆனால் அது வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் இருக்கும். அதை நடைபெறுவதற்கு திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்த கூட்டணி அதை விடாமல் தடுக்க போராடும், ஜனநாயகத்தை காக்க நிற்கும்.